ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு saree வாங்கியிருக்கேன். இந்த சாரியோட பல்லுவை பாருங்கள். நமக்கு வந்து சில்க் த்ரெட் வச்சு நாட் போட்டு அந்த மாதிரி பின்னல் மாதிரி ஒரு லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சில்க் த்ரெட் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம கையால் இப்படி உருவினாலே வந்துடுது. இது அங்கங்கே வீட்டில் எங்கே பார்த்தாலும் வீடே சில்க் த்ரெட்டாக தான் கிடக்கும். குழந்தைங்களும் எடுத்து டக்குன்னு வாயில் எடுத்து வச்சிடுறாங்க. அதனால் இந்த லேஸை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் எப்படி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சாரியில் உள்ள அந்த லேஸை பிரித்து தனியாக எடுத்துருங்க. பாருங்கள், நான் எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் சாரியில் உள்ள லேஸை பிரித்து தனியாக எடுத்துட்டேன். இப்போது நம்ம அந்த பட்டையாக லேஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும்தான் நமக்கு இப்போ தேவை. இந்த நூல் மாதிரி உள்ளது நமக்கு தேவைப்படாது. இது வந்து நம்ம வந்து ரொம்ப லேஸை ஒட்டி கட் பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் தள்ளி தான் கட் பண்ணிவிட்டு அந்த நூலை இப்படி பிடிச்சி எடுத்தோன்னா வந்துடும். அந்த சில்க் த்ரெட்டில் தான் நம்ம கட் பண்ணணும், அந்த லேஸில் கட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிட்டே வந்தோன்னா வந்துடும். இந்த சில்க் த்ரெட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி அதை எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் தனியாக கூட வச்சுட்டு ஜுவல்லரி மேக்கிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். எனக்கு இது தேவைப்படலை, அதனால் நான் இது எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு அழகாக லேஸ் மாதிரி கிடச்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி இதை சாரியில் வச்சு தைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு சாரீ எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து சாரியில் வந்து கிராஸ் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா கிராஸ் இல்லைன்னா நம்ம சாரீ ஓரம் தைக்கிறப்போ நமக்கு சமமாக வராது. கட்டும்போதும் நமக்கு வந்து துணி தொங்குற மாதிரி இருக்கும் புடவைக்கு கீழே. அதனால் நீங்கள் கிராஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த சென்டரில் உள்ள நூலை வந்து இப்படி பிரிச்சிங்கன்னா வரும். அதை அப்படியே இழுக்கணும். இழுக்கும்போது நமக்கு வந்து அந்த இழுக்கிற நூல் வெளியில் வரும்போது அந்த இடம் வந்து கேப் தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டே வந்தீங்கன்னா அது எவ்வளோ கிராஸ் இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிராஸ் இருக்குது பாருங்கள் இந்த புடவையில். இப்போ வந்து நமக்கு அங்கே ஒரு லைன் மாதிரி தெரியும். அந்த லைன் அப்படியே கட் பண்ணணும். அந்த லைன் அப்படியே கட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தூரம் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த லைன் இல்லைன்னா திரும்பவும் அந்த நூலை பிரித்து விட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம அதே மாதிரி நூல் பிடிச்சி இழுத்துட்டு திரும்பவும் கட் பண்ணணும். இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓரம் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து சமமாக வரும். நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு இந்த அளவுக்கு கிராஸ் வந்திருக்கு பாருங்கள். நம்ம அந்த துணி எண்டு வரைக்கும் சுருங்கியிருக்கும். நம்ம அது வரைக்கும் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த லேஸை ஒருவேளை சாரீக்கு உங்களுக்கு அந்த ஓரத்தில் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு சாரீக்கான ப்ளவுஸ் தைப்பீங்க இல்லைங்களா, அதில் கூட நம்ம லேஸ் மாதிரி கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் நறுக்கிட்டேன். இப்போ இந்த லேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் ஏதாவது பிசு இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி சேரீகள்லையும் ஏற்கனவே நம்ம ஒரு பக்கம் ஓரம் அடிச்சிருப்போம். அந்த ஓரம் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போது துணியோட ராங் சைடு வந்து நம்ம மடிப்பு வச்சு தைக்கக்கூடாது. துணியோட ரைட் சைடில் தான் நம்ம மடித்து தைச்சிக்கணும். நம்ம எப்போவுமே நார்மலாக ஒரு சாரீ அடிக்கும்போது நம்ம ராங் சைடில் தான் மடித்து அடிப்போம். ஆனால் இந்த லேஸ் வைக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து துணியோட ரைட் சைடில் வந்து நான் வந்து மடித்து தைச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம லேஸ் வச்சதுக்கப்புறம் அந்த இடம் மறைஞ்சிரும், தைச்சா மாதிரி தெரியாது. அதுக்காக தான் அப்படி தைக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி எடுத்துக்கோங்க.
ஓரத்தை அடித்து எடுத்துப்போம். இப்போ நான் முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம தைக்கிறப்போ நமக்கு ஏற்ற இறக்கமும் வராது, சமமாக வரும். அதுக்காக தான் நம்ம கிராஸ் எடுக்க சொன்னது. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிராஸ் எடுத்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியலனா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல்லே நான் நைட்டியில் எப்படி பஃப் ஸ்லீவ் வைக்கிறது, ஷோல்டர் எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுலாம் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த லேஸை இது கூட நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போது உங்களுக்கு வந்து இந்த லேஸ் வந்து இப்படி எம்டியாக வைக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் இது கூட நீங்கள் இப்போது சமோசா மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறது, ஃப்ளவர் மாதிரி ஏதாச்சும் குட்டி குட்டியாக ரெடி பண்ணி நீங்கள் இந்த கார்னரில் வச்சிங்கனாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே இந்த லேஸை வச்சு தைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எப்படி வேணாலும் நம்ம இதுக்கப்புறம் டிசைன் பண்ணிக்க வேண்டியதான். அந்த கார்னரில் வச்சு தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு லேஸோட இன்னொரு பக்கம் கார்னரையும் அப்படியே தைச்சிக்கோங்க. தைச்சி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள். அதே போல் லேஸ் தைக்கும்போது கொஞ்சம் இந்த லேஸை மட்டும் இழுத்து தைச்சிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Thank you.